கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 19:14 பார்க்கும்பொழுது, தாவீது அவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ஜெபத்தை ஆண்டோடைய சமூகத்தில் ஏறெடுக்கணும். இதே போல் தான் நம் வாயின் வார்த்தைகள் ஆண்டுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள்னால தான் நம்ம நிறைய பாவங்கள் செய்கிறோம். சொற்கள் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனும் புத்திமான் என்று பார்க்குறோம். அப்போ வாயின் வார்த்தையினால நீதிமான் என்றும் நீ குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வாயின் வார்த்தையில் தான் நம்ம நீதிமானா குற்றவாளியே என்று ஆண்டவர் தீர்க்கிறார். அப்போ நம்ம பேசுகிற வீணான வார்த்தைங்க நியாயத்தீர்ப்பினால கணக்கு ஒப்பிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நம்ம வாயின் வார்த்தையினால தான் நம்ம அநேக பாவங்களை செய்கிறோம். அநேக பாவங்கள் வாயின் வார்த்தையினால தான். அதனால தான் சொற்கள் அதிகமாக நம்ம பேசினாவே அதில் பாவம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால தான் பேசாமல் இருக்கிறது நல்லது. நம்ம வாயின் வார்த்தையினால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா? நிறைய குடும்பத்தில் வாயின் வார்த்தையினால் எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்கு, எத்தனை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க காரணம் எல்லாம் வாயின் வார்த்தை தான். எத்தனை குடும்பங்கள் மரணத்துக்கு தழுவி இருக்கிறாங்க, எத்தனை பேர் மரணத்துக்கு போயிருக்காங்க வாயின் வார்த்தையினால். அந்த வாயின் வார்த்தை எத்தனை பேருடைய இருதயத்தை சாகடிக்குது, எத்தனை பேர் குடும்பத்தை பிரிக்குது, எத்தனை பேருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துது அந்த வாயின் வார்த்தைங்க. அப்போ நாவு ஒரு அநீதி நிறைந்த உலகம். நாவை குறித்து நம்ம பார்க்குறோம் யாக்கோபில். அது அநீதி நிறைந்த உலகம். அது ஆயில் சக்கரத்தையே கொடுத்துரும் அந்த வாயின் வார்த்தைங்க. அந்த வாயின் வார்த்தைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது சிறிய நாவாக இருந்தாலும் அந்த காட்டே கொளுத்துமா, அந்த நாவை எல்லா காரியமே செஞ்சிடும். நாளில் கூட அந்த வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிர்பார்க்குறாரு. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் வாயின் வார்த்தைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கணும்னு சொல்லி தாவீது கேட்குறார். அப்போ நம்ம பேசுகிற அந்த வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். அதுபோல் நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கணும். வாயின் வார்த்தையினால் நம்ம எந்த வகையிலுமே யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. வாயின் வார்த்தையினால் யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது. மற்றவர்கள் விரோதமாக பேசுறது, குறை சொல்கிறது, தூஷணமான வார்த்தைகளை பேசுறது, இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, கலகம் பண்ணுறது. இந்த கலகம் பண்ணி எத்தனை குடும்பம் எத்தனை இதில் பிரிகிறாங்க, எத்தனை அது நிமித்த துன்பங்கள் ஜனங்க அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். இந்த கலகம் பண்ணுறவங்க, இங்கே தேவையில்லாத காரியங்களை பேசுறது, மற்றவர்களை குறித்து பேசுறது, இதெல்லாம் வாயின் வார்த்தையினால தானே செய்கிறோம். அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயின் வார்த்தைகளை நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இருதயத்தின் தியானம், நம்ம இருதயத்தில் நினைக்கிற நினைவு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம நினைக்கிற நினைவுகள் இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நம்ம காணப்படக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற பொல்லாத துர்குணங்களை வேரோடு நம்ம எடுக்கணும். கோபம், இருதயத்தில் வஞ்சகம், கசப்பு, விரோதம், வைராக்கியம், மற்றவருக்கு விரோதமாக நினைக்கிற நினச்சி அவங்க பழி வாங்கிறது, அதே நினைப்பாங்க. எப்படி பண்ணலாம் அதே தியானிப்பாங்க. யாருக்கு விரோதமாக செயல்படலாம், யாருக்கு விரோதமாக பண்ணலாம். அந்த இருதயத்தில் பகைமை வைத்து, விரோதத்தை வைத்து, வைராக்கியத்தை வைத்து செயல்படுறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம முற்றிலுமாக கர்த்தர் எடுக்கணும். அந்த இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த பாவங்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்படவே கூடாது. என் ஆவியானவர் இருதயத்தில் வாசம் செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம இருதயத்தின் தியானம், நம்ம இருதயத்தில் நினைக்கிற நினைவுகள் அது கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்ம இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்குது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் தாவீது ஜெபித்தது போலவே என் வாயின் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் நமக்கு பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் யாரையும் துக்கப்படுத்திடக்கூடாது, யாரையும் கோபப்படுத்திடக்கூடாது, யாருக்கு விரோதமாக பேசக்கூடாது. உங்களுக்கு பிரீதியாக இருக்கணும் ஏசப்பா. அதே போல் இருதயத்தில் நினைக்கிற நினைவுகள் ஆண்டவர் உமக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலை எழுந்து நாம் இந்த வார்த்தை வைத்து நாமளும் ஜெபிச்சு அதன்படி நம்ம வார்த்தைகளை காத்து கொள்ளணும்.
நம்ம இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். இதனால் கூட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தாவீது ஜெபித்தது போல நாமளும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நாமே நம்ம வாயின் வார்த்தைகளை இருதயத்தையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளலாமா? ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பன் இயேசுவே நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தாவீது ஜெபித்தது போல் ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்க கிருபை தாங்கப்பா. எங்கள் இருதயத்தின் தியானங்கள் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்க, உமக்கு பிரியமாக இருக்க, உமக்கு உகந்ததாக இருக்க ஆவியால் உதவி செய்ய முடியும் அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எங்கள் வாய்க்கு ஒவ்வொருத்தர் வாய்க்கு கடிவாளத்து போடுங்க. எங்கள் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். நலமானதையும் பேசாமல் அமர்ந்ததே என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அப்பா, நலமானது கூட பேசாதபடி, வீணான வார்த்தைகளை பேசாதபடிக்கு கர்த்தர் எங்களை ஒவ்வொருத்தர் வாய்க்கு கர்த்தர் கடிவாளத்து போடுங்கப்பா. உதடுகள் வாசலை காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானங்கள் எப்போதும் இந்த சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.